இப்போ வந்து 200 ஸ்கொயர் ஃபீட்டை ரெண்டாக பிரிச்சிருக்கோம். 100 ஸ்கொயர் ஃபீட் 100 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட்ஸ்கேப்பில் பிரிச்சிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சைடு ஃபுல்லாக மிஷின்ஸ் வச்சுட்டோம், 3 மிஷின்ஸ் கரெக்டாக. அதில் வந்து 100 ஸ்கொயர் ஃபீட் உங்களுக்கு டேலி ஆகிடும். இந்த 100 ஸ்கொயர் ஃபீட் வந்து நம்மளோட ஆக்சஸ். இப்போ 2 மிஷினுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் போயிட்டு வர மாதிரி ஆக்சஸ்க்கு, இந்த ஒரு மிஷினுக்கு. அதே மாதிரி இங்கே ஒரு ஆள் போயிட்டு வர மாதிரி. இதுக்கப்புறம் கொஞ்சம் நம்மளுக்கு வந்து சிட்டிங் ஏரியா விட்டு, இப்போ இன்கேஸ் வந்து நீங்கள் வந்து ஒரு கேஷ் கவுண்டர் மாதிரி வைக்கிறீங்க அப்படின்னாக்க நீங்கள் இந்த இடத்துல வச்சுக்கலாம். இதில் வந்து இபி ஆக்சஸ் ஃபுல்லாக இந்த சைடு ஃபுல்லாக கொடுத்துருக்கோம். இப்போ எதுக்கு வந்து நாங்கள் ஒரு சின்ன டோரு அண்ட் தென் வந்து ஒரு பெரிய டோர் வச்சுருக்கோம் அப்படின்னாக்க, சின்ன டோருன்றது நம்ம மேனுவல் ஆக்சஸ்க்கு, பெரிய டோர் வந்து நம்ம மிஷின்ஸ் ஏதாச்சும் ரிப்பேர் ஆகுது, இல்லை மிஷின் ஏதாச்சும் புதுசாக இம்போர்ட் பண்ணுறோம், வெளியிலேருந்து உள்ளார எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னாக்கா அந்த பெரிய டோர் இருக்கிறது நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இந்த மிஷின்லாம் வந்து ஒரு சிங்கிள் ஹேண்டடாக நீங்கள் ஹேண்டில் பண்ண முடியாது. இன்கேஸ் ஏதாச்சும் ப்ராப்ளம் ஆச்சு அப்படின்னாக்கா அதை வெளியில் எடுத்துகிட்டு போகிறதோ இல்லை சரி பண்ணுறதோ ரொம்ப கஷ்டம். அது சின்ன ஏரியா வச்சு நீங்கள் வெளில போயிட்டு வர முடியாது. ஸோ அதனால ஒரு பெரிய கிட்டத்தட்ட ஒரு 7 ஃபீட் டிஸ்டன்ஸ்க்கு நாங்கள் கேப் இது பண்ணியிருக்கோம். இதில் வந்து ஒரு 3 ஃபீட் டிஸ்டன்ஸுக்கு ஒரு சின்ன கேப் இது பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 200 ஸ்கொயர் ஃபீட் இருந்தால் போதும், ஒரு ஃபீஸிபிளான ஒரு நல்ல ஆக்சஸ் இருக்கிற மாதிரி ஒரு சின்ன ஏரியாவில் ஒரு யூனிட்டை உங்களால் கிரியேட் பண்ண முடியும். இப்போ பொதுவாக அந்த இபி யூனிட்டை பார்த்தீங்கன்னாக்க இது எல்லாமே மோஸ்ட்லி வந்து நாங்கள் இந்த போர்டு எல்லாமே பண்ணது வந்து கொஞ்சம் செகண்ட் ஹேண்டில் தான் வாங்கி பண்ணோம். இப்போ இந்த ஆக்சஸ் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாலே இதுதான் ஓவரால் கண்ட்ரோல் யூனிட். இது கிட்ட காமிக்கலாம். இதுதான் ஃபுல்லாக கண்ட்ரோல் யூனிட். 2 மிஷினுக்கான மாவு மில்லு, அப்புறம் வந்து மசாலாவுக்கான ஸ்டார்டர்ஸ் வந்து நாங்கள் இதிலே வச்சுட்டோம், கெப்பாசிட்டரும் இதிலே வச்சுட்டோம். ஸோ ஒரு இதுக்கு மட்டும் நாங்கள் தனியாக ஆக்சஸ் கொடுத்துருக்கோம். இப்போ இதோட இபி கனெக்ஷன் எடுக்கிறது பார்த்தீங்க அப்படின்னாக்க, ஃபஸ்ட்டு நாங்கள் ஒரு போஸ்ட் நாங்களே போட்டோம் செலவு பண்ணி. அதுக்கப்புறம் நாங்கள் கேபிள் இழுத்து அதுக்கப்புறம் இந்த லைன் எடுத்திருக்கோம். அது என்னென்ன டாரிஃபை வாங்கணும், எந்தெந்த மாதிரியான டாரிஃப் இருக்குது, அதுக்கான என்ன செலவாச்சு அப்படின்றத நாங்கள் அடுத்த வீடியோவில் சொல்கிறோம். தேங்க்யூ.